சென்னை திருவெற்றியூர் கடல் பகுதியில் படர்ந்துள்ள எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக அங்குள்ள எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ராமச்சந்திரன், சொல்லுங்க, எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியில் எத்தனை பணியாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க? பணி இப்போ எந்த நிலையில இருக்கு? வங்கக்கடலில் கலந்துள்ள கச்சா எண்ணெயை அகற்றும் பணி 3வது நாளாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் இந்திய கடலோர காவல்படையும் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் இணைந்து அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த சனிக்கிழமை அன்று அதிகாலை 3:56 மணிக்கு 2 சரக்கு கப்பல்கள் எண்ணூர் துறைமுகம், அதாவது எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தானது ஈரானிலிருந்து எல்பிஜி ஏற்றி வந்த சரக்கு கப்பலும் அதே போல மும்பையிலிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த சரக்கு கப்பலும் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கச்சா எண்ணெய் இருந்த கப்பலில் இருந்த எண்ணெய் முழுவதுமாக கடலில் கொட்டி தற்பொழுது கலந்துள்ளது. குறிப்பாக கடந்த சனிக்கிழமை அந்த பகுதியில் மட்டுமே எண்ணெய் கலந்திருந்த நிலையில் தற்பொழுது எண்ணூர் காமராஜர் துறைமுகத்திலிருந்து திருவான்மையூர், அதாவது மெரினா, காசிமேடு மீன்பிடி துறைமுகம், திருவெற்றியூர் மற்றும் திருவான்மையூர் வரை நீண்ட வரிசையில் கடலோர பகுதிகள் முழுவதுமாகவே அந்த கடலில் கலந்திருந்த கச்சா எண்ணெயானது கரை ஒதுங்குவதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. 3வது நாளாக அகற்றும் பணியில் தற்பொழுது கடலோர காவல்படை, கிழக்கு பிராந்தியத்தை சேர்ந்த கடலோர காவல்படையினரும் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை சேர்ந்த அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். நாம் நிற்கக்கூடிய பகுதி சென்னை திருவெற்றியூரிலிருந்து ராமகிருஷ்ணா மற்றும் பாரதியார் நகர் பகுதி. இந்த பகுதியில் தற்பொழுது ஒரு மீன்பிடி படகு மூலமாக 1 கிலோமீட்டர் கடல் மைல் தொலைவில் தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியிலிருந்து தான் இந்த நேரடியான காட்சிகளை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு தற்பொழுது நமக்கு மீனவர்களும் உதவி புரிந்துள்ளார்கள். அவர்கள் மீன்பிடி படகு மூலமாக நாம் இங்கே வந்திருக்கிறோம். குறிப்பாக இன்று காலை இந்த பகுதியில் இந்திய கடலோர காவல்படையை சேர்ந்த 20 அதிகாரிகளும் அதே போல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை சேர்ந்த அதிகாரிகளும் அந்த பகுதியில் கரை ஓரமாக ஒதுங்கியுள்ள அந்த கச்சா எண்ணெயை அகற்றும் பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். முதலில் அவர்கள் கையில் பக்கெட் மூலமாகவே அப்புறப்படுத்தினர். மீண்டும் தற்பொழுது அதை நவீன இயந்திரங்கள் மூலமாகவே அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அந்த பணி தற்பொழுது தொய்வு ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட அந்த பகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட 100 மீட்டர் சுற்றளவில் அந்த கச்சா எண்ணெயானது கடல் நீரின் மேற்பரப்பில் தங்கியுள்ளது. அவற்றை முழுமையாக அப்புறப்படுத்த முடியவில்லை. அதற்கு காரணம் அந்த கச்சா எண்ணெயின் அடர்த்தி அதிகமாக இருப்பதால் அதை உடனடியாக அப்புறப்படுத்த முடியவில்லை. அதில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. மேலும் அதாவது 50 குதிரை திறன் உள்ள மோட்டார்கள் கொண்டு வந்து உடனடியாக அப்புறப்படுத்தப்படும் என்றும் இந்திய கடலோர காவல்படையை சேர்ந்த அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் விபத்துக்குள்ளான காமராஜர் எண்ணூர் துறைமுகமானது நாம நிற்கக்கூடிய பகுதியிலிருந்து இடது பக்கம், இதிலிருந்து சரியாக ஒரு அரை மணி நேரமாக நாம் நிற்கக்கூடிய இந்த மீன்பிடி படகு மூலமாக பயணித்தால் அந்த விபத்துக்குள்ளான இடத்திற்கு சென்று விடலாம். அந்த பகுதியில் தற்பொழுது விபத்துக்குள்ளான 2 கப்பல்களுமே தற்பொழுது நங்கூரம் போட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. அதனை தற்பொழுது சென்னையைச் சேர்ந்த கடல்வாழ் வாணிப கழகமும் அதே போல இந்திய கப்பற்படை பதிவுத்துறை அதிகாரிகளும் 2 துறையும் சேர்ந்து தற்பொழுது அந்த விபத்துக்குள்ளான கப்பலை ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த கப்பலில் மீதி இருக்கக்கூடிய எண்ணெயை எவ்வாறு அப்புறப்படுத்துவது, கடலில் கலந்துள்ள எண்ணெயை எவ்வாறு அப்புறப்படுத்துவது, அது மட்டுமல்லாமல் இதே கப்பல் மூலமாக அப்புறப்படுத்துவதா அல்லது மற்றொரு கப்பல் மூலமாக அப்புறப்படுத்துவதா அல்லது இந்த விபத்துக்கான காரணம் என்பது குறித்தும் தீவிரமாக 2 துறையை சேர்ந்த அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமாக கடலோர பகுதிகளில் அதிக அளவில் கச்சா எண்ணெய் கரை ஒதுங்கியுள்ளதை நம்மால் நேரடியாக பார்க்க முடியுது. இதில் கடலின், அதாவது மீனவர்களின் நண்பன் என்று அழைக்கப்படக்கூடிய கடல் ஆமை மற்றும் சிறிய வகை மீன் போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் கடந்த 3வது நாளாக இருப்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. இதில் அதிக அளவில் கடல் ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியதை நம்மால் நேரடியாக உணர முடிகிறது. குறிப்பாக இதை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பது மீனவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இதனால் தங்கள் மீன்பிடி தொழிலில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் நம்மிடம் இருக்காது, அவனை நேரடியாக கேட்போம். சார், உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு? இந்த கச்சா எண்ணெய் எத்தனை மணிக்கு வந்திருக்குது? இதனால நீங்க கடலுக்கு மீன் பிடிக்க போக முடியுதா? உங்களோட மீன்பிடி சாதனங்களை எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு சார்? இன்னைக்கு போட் எடுத்தோன்னா காலையிலேருந்து போட்டு சரக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டு சரக்கவும் முடியலங்கனால சராசரி போகும்போது 4 பேர் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் இன்னைய நிலைமைக்கு வந்து 10 பேருக்கு மேலே தேவைப்படுது. கீழே அந்த ஆயில் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறோம், போட்டை பிடிச்சி நம்ம நகர்த்த முடியலங்கனால அப்படி நகர்த்தி நீ கஷ்டப்பட்டு போய் மீன் பிடிச்சி நீங்கள் வந்தாலும் அந்த மீனை நீங்கள் வாங்குறதுக்கு ஆளே கிடையாது. என்ன கேட்டால் ஆயில் கலந்துருக்கு, இந்த மீன் வாங்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை, இப்போ என்ன மாதிரியான மீன்பிடி சாதனங்கள்லாம் சேதமாக இருக்குது சார்? இது போட்டில் இப்போ பிடிச்சிருக்குது, ஆயில் பிடிச்சிருக்குது, அது சேதமாயிடுச்சு. அது இல்லாமல் வலையில் வந்து இந்த கண்கள் வந்து எல்லாம் ஒட்டி கொள்ளுது, ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்குது. அது வந்து பிரிஞ்சால் தான் மீனை பிடிக்க முடியும். அது பிரியாதனால மீன் பிடிக்க முடியாதுங்களால. அதனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது.
இப்போ மீன்பிடி ஆல்ரெடி உள்ளே போனவங்க மீனை பிடிச்சி வந்திருப்பாங்க. அந்த மீனை விற்பனை செய்ய முடியுமா? பொதுமக்கள்கிட்ட ஒரு அச்சம் இருக்குதா? அவங்க அந்த மீனை வாங்கி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது வாங்குறது எல்லாம் அச்சப்படுறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட இந்த சனிக்கிழமையிலேருந்து இப்போ தொழிலுக்கு போனாலும் சரியாக மீன் கிடைக்கிறதும் இல்லை. மீன் கிடைச்சாலும் அதை வந்து பொதுமக்கள் வாங்குறது எல்லாம் அச்சப்படுறதுனால இப்போ வந்து நாங்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு எங்களுக்கு. இல்லை, இப்போ உங்கள் அனுபவத்தில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விபத்து நடந்திருக்குதா? நீங்கள் அரசு அதிகாரிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களுக்கு வந்து இது ஏதோ தச்சமே நடந்தது சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து குடி சீக்கிரமாக இதை அப்புறப்படுத்தினாங்கன்னா எங்களுக்கு தொழிலும் சௌகரியமாக இருக்கும். கிட்டத்தட்ட இது 3 நாளாக எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இதனால் எங்களால் தொழிலுக்கும் போக முடியல. அப்படியே மீன் பிடிச்சதுனால யாரும் வாங்க மாட்டாங்க. எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, தொழிலே பண்ண முடியல. இதனால் மிகப்பெரிய இழப்பீடு எங்களுக்கு கவர்மெண்ட்டு இதை சரி பண்ணி எங்களுக்கு வேண்டிய நிவாரணம் பண்ணால் சரியாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் நேரடியாக கேட்டிருப்பீங்க 2 மீனவர்கள் நம்மிடம் பதிவு செய்த கருத்துக்களை. அதாவது கடந்த 3 நாட்களாக மீன்பிடி தொழிலுக்கு செல்லவில்லை என்றும் இதுபோன்ற கச்சா எண்ணெய் கடல் நீரின் மேற்பரப்பில் கலந்துள்ளதால் மீன்பிடி படகுகளும் மீன்பிடி சாதனங்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது பிடிக்கக்கூடிய மீன்களையும் பொதுமக்கள் வாங்குவதற்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் மீன் விற்பனையும் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆகையால் உடனடியாக நவீன ஆயுதங்கள் மூலமாகவும் இயந்திரங்கள் மூலமாகவும் கடல் நீரின் மேற்பரப்பில் படிந்துள்ள அந்த கச்சா எண்ணெயை உடனடியாக அகற்ற வேண்டும். அதற்கு துறைமுக பொறுப்பு கழகமும் இந்திய கடலோர காவல்படையும் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தையும் ஒருங்கிணைந்து இந்த பணியை அகற்ற வேண்டும் என்பது இவர்கள் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இதனால் கடல்வாழ் உயிரினங்கள் இறப்பது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய நாம இங்கிருந்து நேரடியாக பார்த்தா தெரியும், கடல்ல மண் அரிப்பை ஏற்படாமல் இருக்கிறதுக்காக கடலோர கரை பகுதியில் வந்து ராட்சத கற்களை வந்து கரையாக அமைக்கப்பட்டிருப்பது நம்மால் இங்கிருந்து பார்க்க முடியுது. அந்த கரையோட முகத்துவாரம் முழுவதுமாகவே இந்த கச்சா எண்ணெய் படிந்துள்ளதால் அதிக கருப்பு நிறத்தில் காணப்படுவதை நம்மால் இங்கிருந்து பார்க்க முடிகிறது. ஆகையால் உடனடியாக சுற்றுச்சூழலுக்கும் மீனவர்களுக்கும் மீன் வளத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள அந்த கச்சா எண்ணெயை அகற்ற வேண்டும் என்பது மீனவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. ஹேமா.